அதுலெல்லாம் வெறுப்பு வரக்கூடிய சூழ்நிலை, விரக்தியான சூழ்நிலை எல்லாம் வரும். எப்படி வரும்னா, சிலர் நன்மைகள் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க, உண்மையான வாழ்க்கையில தான் இருப்பாங்க. ஆனா உள்ளம் ஃபுல்லா உலகத்தில் இருக்கும். உள்ளம் ஃபுல்லா என்ன செய்யும்? உலகத்தில் இருக்கும். சிலர் பாவமான வாழ்க்கையில் இருப்பாங்க, கெட்ட வாழ்க்கையில் இருப்பாங்க, ஆனா உள்ளம் ஃபுல்லா மார்க்கத்தில் இருக்கும். பாருங்க எப்படி இறுதி காலம் சேஞ்ச் ஆகுதுன்னு. இவர் அதாவது நம்ம உதாரணம் மார்க்கத்தோட பட்டோடிக்கத்தால வட்டி விட்டுருப்போம், அதை விட்டுருப்போம், இதை விட்டுருப்போம், எல்லாம் விட்டுருந்தாலும் முன்னா வட்டி எடுத்தவன் முன்னேறி தாங்கிக்கிறான், இவன் முன்னேறி தான், இவன் நல்லா தான் நினைக்கிறான், அவன் அநியாயம் பண்ணவன் நல்லா தாங்கிக்கிறான், இது என்ன சட்டமன்ற வழங்கல, நம்ம ஏன் இப்படி இருக்கு, இப்படியே நினைச்சு இருந்தவருக்கு ஒரு 60 வயசுல எதுவும் ஆகலை. இவர் கிடைக்கும் இருந்திருப்பாரு. 60 வயசு 65 வயசா எதுவும் ஆகலை, எதுவும் கிடைக்கல. நான் என்னோட வாழ்க்கையில விட்ட பெரிய பிழைகளில் உண்டாக நினைக்கிறேன், சின்ன வயசுலேயே நல்லா உழைச்சிருக்கணும், சின்ன வயசுலேயே நல்லா சேர்த்திருக்கணும். தௌபா வந்து அல்லாஹ் எந்த காலத்திலையும் தருவான். இவருடைய அதிக புலம்பலாக எதிர்க்கும்டா தொடரேச்சியாக உள்ளத்தில் வச்சிருந்த இந்த கவலைகள் தான் இருக்கும். பாவத்தில் ஈடுபட